வணக்கம் பீப்புள், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். அண்ட் என்னை பார்த்து பல மாசங்களாச்சு நான் நினைக்கிறேன். அதுக்கு ரீசன் வந்து மேபி இன்னொரு கொஞ்ச நாளில் உங்களுக்கு நான் வந்து ஒரு ரீலாகவே வந்து சொல்லலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ அது ரீசன் கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். பட் மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நான் வந்து நாட் இன் இந்தியா அண்ட் நான் வந்து வேற ஒரு புது இடத்துல வந்து இப்போ இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ஐடியா எனக்கு லிட்டரலி 2 months பேக்காக வந்து பண்ணணும்னு வச்சு 1 million zillion jillion dillion cotillion times later. லாஸ்ட் ஐ காட் த ப்ராப்பர் செட்டப் ஃபார் திஸ். மேபி இப்போ கூட அவ்வளோ பேக்ரவுண்ட் இஸ் நாட் லைக் அப்படியே வாவ் பேசிக்கிற மாதிரி கிடையாது. பட் அப்போ கூட இட் இஸ் லைக் ஃபைன் கம்பேரிட்டிவ்லி முன்னாடி இருந்த அந்த இது விட. அண்ட் இன்னைக்கு நம்ம எடுக்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை ட்ரிகர் பண்ணிவிடலாம். நீ யார் அவரை பற்றி பேசுறதுக்கு, உனக்கு என்ன அவ்வளோ டேலண்ட் இருக்கா, அவரோட கால் தூசி சமம் கூட நீ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே தம்ப்நெயிலை பார்த்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க சில பேர். ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒன்று சொல்லிக்கிறேன், இது வந்து ஒரு ஹேட்ரேட் வீடியோ கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்லி மை ஒப்பீனியன். அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப நாளாக சொல்லணும்னு இருந்தது. அண்ட் ப்ளஸ் உங்களுக்கு அது நான் தெரியப்படுத்தணும்னு இருந்த ஒரு டாபிக் தான் இது. ஸோ இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு புது சீரீஸாக ஆரம்பிக்க போகிற மை கதரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மை கதரல்ஸ்னால் இட் இஸ் நாட் அ ஹேட்ரட் ஆர் சம்திங், அந்த மாதிரி கிடையாது. ஹேட்ரட்னா நான் ஹேட்ரட்னு சொல்லிடுவேன். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி கிரிட்டிசிசம் ஃபார் ஹிஸ் மியூசிக். ஹிஸ் மியூசிக்குன்ட்டுன்னு இட் இஸ் கிளியர்லி நோன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பேச போகிறது நம்ம அனிருத் அவர்களை பற்றி மட்டும்தான். அனிருத் பற்றி பேசும்போது நான் சில அதர் ஆர்டிஸ்டும் நான் எடுப்பேன் இதில். அப்போ வந்து நீங்கள் கம்பேர் பண்ணாத அப்படின்னு நான் அது எடுக்கிற காரணமும் நான் சொல்கிறேன் போக போக. ஸோ வாங்க கைஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் அப் டு டேட் உங்களுக்கு வந்து வீடியோ சேர்ந்துக்கிட்டே இருக்கும். கேவலமாக திட்டாதீங்க, எனக்கு தெரியுது என்ன நீ அப்படி வீடியோ போட்டு கிழிச்சிட்டு அப் டு டேட் வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வரவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ரேண்டமாக அப்படின்னு வந்து நான் அப்படியே ஸ்பானாகி நிற்பேன் நான். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஜென்ரலாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது என்னங்க பண்ணுவோம், அப்படியே வந்து நிம்மதியாக ஜாலியாக இருக்கிறதுக்கு வந்து பாட்டு கேட்போம். ஆனால் இப்போ வர அனிருத் சாங்ஸ்லாம் கேட்கும் போது இருக்கிற ஸ்ட்ரெஸ் இன்னும் அதிகமாகுது. தம்பி கோவப்படாது, ஏன் சொல்கிறேன் அப்படின்றது சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் அனிருத் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். தவிர வந்து இந்த பாட்டு நல்லா இருக்குது, இந்த பாட்டு நல்லா இல்லைன்னு சொல்லி இங்கே டிபேட்டோ அதை பற்றி இங்கே பேசிக்கலி நம்ம பேச போகிறது கிடையாது. ஸோ பேசிக்கலி இந்த வீடியோ எதுக்குன்னா, இப்போ வர சாங்ஸில் அனிருத்தோட டச் ஏதோ லேக் ஆகுது. அவரோட சாங் வந்து அது ஏன் அந்த ஒரு அப்போ கேட்ட அந்த ஃபீல் ஏன் இப்போ வர மாட்டேங்குது, வை இஸ் இட் இரிட்டேட்டிங் ஃபார் மீ அண்ட் மோஸ்ட் பீப்புள். ஓகேவா, லைக் நான் இதை பற்றி பார்த்தும் போது நிறைய பேரும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து அனிருத்தோட சாங்ஸ் இப்போ எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, ஒரே மாதிரி என்ன அப்படி மெயினாக பார்த்தீங்கன்னா லேக் இன் வெரைட்டி தான். ஆக்சுவலாக நான் சொல்கிறது வந்து செல்ஃபி புல்ல அந்த எரா கிடையாதுங்க. நான் சொல்கிறது தாத்தா வராரு கதிரோட போகிறாரு அந்த எரா ஆஃப் அனிருத் தான் சொல்கிறேன் நான். என்னது இது அனிருத் அந்த மாதிரி ஒரு 2-3 பாட்டு தான் போட்டாங்க. இப்போ வந்து கூலி ஆல்பம்லாம் கேட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது. தம்பி 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 நான் அதை பற்றி பேச வரல, ஏன்னா நான் அந்த படத்தையே பார்க்கல ஃபார் சம் ரீசன். அண்ட் அதே மாதிரி ஆல்பம் கேட்டிருக்கேன். அண்ட் இந்த வெரைட்டி நான் சொல்லும் போது என்னதுலாம் லைக் வந்து நீங்கள் நினைக்கலாம் குத்து மெலோடியை தான் டிஃப்ரெண்ட்டாக போடுறாங்களே, அது மட்டும் இல்லைங்க. வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து வாய்ஸ், மியூசிக் கம்போசிஷன், பீட்ஸ் இது எல்லாமே இன்க்ளூடட். வெரைட்டியில் வந்து நாட் ஓன்லி வந்து எத்தனை வந்து அப்படியே வெரைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மியூசிக் ஆர்டிஸ்ட் யாரெல்லாம் பாடியிருக்கா, அதோட மியூசிக் காம்போசிஷன், அதுக்கப்புறம் வந்து பீட்ஸ், என்ன மாதிரி பீட்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாமே தான் வந்து வெரைட்டி கீழே வரும். ஏன் இப்போ வர அனிருத் சாங்ஸ்ல அந்த வெரைட்டி இருக்க மாட்டேங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி சாங்ஸ் வந்து அவரே பாடிடுறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நான் பார்த்த வரைக்கும் 90% ஆஃப் இப்போ வர படத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் லியோ, விக்ரம் மாதிரி படத்துல எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் மியூசிக் அதில் எடுத்து பார்த்தீங்கனாலே முக்கால்வாசி சாங் இவரே பாடியிருப்பார். இல்லைனா வந்து ஆல்ரெடி இருந்த பாட்டை வந்து கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி போட்டிருப்பாங்க. ஆர்டிஸ்ட் லைக் ஹாரிஸ் ஜெயராஜ் சார், அப்புறம் ஏஆர் ரஹ்மான் சார், லைக் ஐம் நாட் பீங் லைக் அப்படியே பயஸ்டா இவரை வந்து ஹேட் பண்ணிட்டு இவங்களை வந்து அப்படி கிடையாது. ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு கிவ் அவுட் அன் எக்ஸாம்பிள். இவங்க சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து யூ கேன் சி அ வெரைட்டி. ஏஆர் ரஹ்மான் சார் அவரோட சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பாட்டு அவர் பாடியிருப்பார், இல்லைன்னு சொல்ல. பட்
அவர் பாடியிருந்தாலுமே அதுல வந்து எதிர் மற்ற ஆர்டிஸ்டும் பாடியிருப்பாங்க, இல்லைன்னா அவர் வந்து ஒரு பாட்டு பாடிப்பார், மீதி ஒரு 5 சாங் இருக்குன்னா அதுல மீதி இல்ல 1 பாடிட்டு மீதி 4 வந்து மற்ற ஆர்டிஸ்ட் பாடிப்பாங்க. ஸோ அந்த படத்தை பார்க்கும்போது அப்படியே ஒரு வெரைட்டி ஆஃப் கம்போசிஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க ஒவ்வொரு அந்த ஆல்பமே கேட்கும் போது ஓகே, இது வந்து ஒரு பாட்டு, இது ஒரு டைப் ஆஃப் சாங், இது ஒரு வெரைட்டி அப்படின்னு தோணும். அனிருத் சார் இப்போ கம்போஸ் பண்ண ஆல்பம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு வெரைட்டியே இருக்க மாட்டேங்குது. சாங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே பீட்ஸோட மாடுலேஷன் கொஞ்சம் வேற, கொஞ்சம் பேஸ் வாய்ஸ்ல இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர இட் won't be டிஃப்ரெண்ட். ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் இருக்கும், பட் இட் won't be டிஃப்ரெண்ட். அப்போ கேட்கலாம், அப்போ நீ இவ்வளோ சொல்ற ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காதுன்ற, அப்போ ஏன் வந்து அனிருத் சாரோட மியூசிக் ஏன் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கு, ஏன் வர சாங் எல்லாமே ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கு அப்படின்னா, இப்போ இவர் கம்போஸ் பண்ற முக்கால்வாசி சாங்ல பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெக்ஸ்டே இருக்காது. லைக் அந்த சாங்க்கு ஒரு மீனிங்லெஸ் சாங்காக இருக்கும் முக்கால்வாசி சாங், நாட் ஆல். ஸோ வந்து மேபி இப்போ மெலோடிஸ்லாம் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கும், பட் அதுவும் இப்போது சில பாட்டில் இல்லை. இப்போது மதராசியில் வந்து சலபல சாங்லாம் வந்து புரியவே இல்லை. என்ன வாட் ஆர் யூ சிங்கிங், லைக் வாட் இஸ் இஸ் லிரிக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். லைக் வாட் இஸ் சலமல நாட் ட்ரைங் டு ஹேட். மேபி சில பேருக்கு அந்த சாங் பிடிச்சிருக்கலாம். பர்சனலி ஐ டென்ட் லைக் இட், பட் ஐம் நாட் ஹேட்டிங் இட். அது ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஆகிற காரணம்னா, இப்போ அனிருத் வந்து கம்போஸ் பண்ணுற மியூசிக் பார்த்தீங்கன்னா இப்போ வர கமர்ஷியல் மூவிஸ் லைக் ஹீரோஸ் லைக் ரஜினி சார், இல்லைனா வந்து கமல் சார், இல்லைனா விஜய் சார், அஜித் சார், இவங்களோட மூவிஸ்க்கு தான் மெயினாக. அப்புறம் இப்போ வந்து ரீசெண்டாக மதராசி படம் சிவகார்த்திகேயன் சார், யார் வந்து கமர்ஷியலி இப்போ ஹை பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மெயினாக மியூசிக் பண்ணுறது அனிருத் தான். ஸோ வந்து எனக்கு இன்னொரு ஒரு ஆதங்கமான விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் இந்த மாதிரி பண்ணுறதுனால சான்சஸ் டு அதர் ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடுது. அதாவது லைக் பாட்டு பாடுறது மெயின்லி வந்து ஃபீமேல் கோரஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு ஃபீமேல் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், இல்லைன்னா மேல் ஆர்டிஸ்ட் மேல் கோரஸ், இந்த மாதிரி விஷயம் அவரே கோரஸ் பாடுவார், அவரே வந்து மெயின் அந்த மேல் ஆர்டிஸ்ட், ரொம்ப கம்மியாக தான் வந்து ஃபீமேல் ஆர்டிஸ்டோட அந்த பாட்டு வரும். ஸோ எனக்கு என்னன்னா, இவர் பாடின நிறைய பாட்டில் சில பாட்டு மற்ற ஆர்டிஸ்ட் பாடியிருந்தா இட் வுட் ஹாவ் பீன் வே பெட்டர் தேன் இட். லைக் அந்த பாட்டு இருந்ததை விட அது இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு அவர் வாய்ஸ்லேயே கேட்டு அது நல்லா தான் இருந்தது, நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இன்னும் நல்லா இருந்திருக்கும். வேற ஒரு ஆர்டிஸ்ட் பாடியிருந்தா அது இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அது உங்களுக்கு ஒரு வெரைட்டி கிடைச்சிருக்கும். சில அனிருத் ஃபேன்ஸ்லாம் வந்து கேட்பீங்க, அட்லீஸ்ட் அவர் அந்த மாதிரி பண்ணுறேன், உன்னால அந்த மாதிரி அது பாட முடியுமா? லுக் மை டியர் தங்க குட்டீஸ், நான் வந்து இவர் பாட முடியுமா இல்லையா, ஐ எம் நாட் hating him, I'm criticizing the fact that he's doing here. காம்படிஷனல் டிபேட் கிடையாது இது. கண்டெக்ஸ்ட் இல்லாமல் ஹிட் ஆகுது அப்படின்னா மெயினாக எதுக்கு, நான் வந்து அந்த படத்தோட ப்ரொமோஷன் சாங், இப்போ வந்து கூலியில் வந்து இந்த சிட்டுக்கு சிட்டுக்கு சாங்லாம் இட் வாஸ் லைக் என்னது இது அப்படின்னு இருந்தது ஏன் நான் கேட்கும் போது. ஆனால் அது ஹிட் ஆன காரணம் வந்து இட் வாஸ் ஃபார் ப்ரொமோட்டிங் தட் மூவி, அது ஒன்று. அண்ட் அதே மாதிரி வந்து ஹீரோ எலிவேஷன் சாங்ஸ் எல்லாமே ஹிட் ஆகிடுது. நீங்கள் விக்ரம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா லியோ எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா கூலியில் வந்து எல்லா எலிவேஷன் சாங்ஸுமே வாஸ் வெரி நைஸ். அதாவது ரஜினி சார் வரும்போது, அமீர் கான் சார் வரும்போது, இல்லைன்னா உபேந்திரா சார் உள்ள வரும்போது அந்த வந்த பீட்ஸ் இருந்தாலும் கூலியில் வந்து அந்த வெரி நைஸ். அண்ட் அது வாஸ் டிஃப்ரெண்ட்லி, இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். அனிருத் ஸ்டைல்லேருந்து வெளியே வந்து அவர் கொடுத்த ஒரு இது மாதிரி இருந்தது, லைக் இட் வாஸ் நாட் சேம், தட் வாஸ் நைஸ். ஏன் வந்து அனிருத்தோட புது பாட்டு விட பழைய பாட்டு, அதாவது வந்து அவர் டெபியூட் பண்ண டைம் 2013 2015 வரைக்கும், லைக் என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட கோல்டன் எரா அது. ஸோ அந்த டைமில் வந்து ஏன் அவரோட பாட்டு இப்போ கேட்டாலும் ஏன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஏன் இட் இஸ் லைக் இப்போ கேட்டாலும் இட் இஸ் நாட் போரிங்காக இல்லை. ஏன் அப்படின்னா அப்போ இருந்த அவரோட அந்த பீரியட் ஆஃப் சாங்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து மல்டிபிள் அண்ட் வெரைட்டி ஆஃப் ஆர்டிஸ்ட் அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு அவர் அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் தனுஷ் சார் கூட, சிவகார்த்திகேயன் சார் கூட. அப்போ அவங்களே வந்து சில படத்துல அண்ட் சில பாட்டெல்லாம் பாட வச்சாங்க. அண்ட் அப்போதான் வந்துட்டு ஓகே தனுஷ் சார் இல்லைன்னா வந்து சிவகார்த்திகேயன் சார் அளவுக்கு இவ்வளோ நல்லா பாட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அனிருத்தாலே தெரிய வந்தது. அண்ட் நிறைய அண்டர்ரேட்டட் ஆர்டிஸ்ட் வந்துட்டு அவரால் தெரியப்படப்பட்டாங்க. லைக் வந்து ஓகே இவங்கெல்லாம் இவ்வளோ நல்லா பாடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தது. இட் வாஸ் வெரி ஃப்ரெஷ். இது மாதிரி அவரே பாடுறாரு எல்லாத்தையுமே. ஐம் நாட் ஹேட்டிங் தட் ஃபேக்ட், அது தப்பும் கிடையாது. ஓகே யூ லைக் உங்க வாய்ஸ்லேயே வருது, நீங்க வந்து அந்த மாதிரி உங்க வாய்ஸ்ல தான் உங்களுக்கு அந்த பாட்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. பட் சினிமான்னு வரும்போது பீப்புள் எப்படி பார்க்குறாங்க, அந்த யூ நீட் டு
டேக் தட் ஆல்சோ ரைட். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் கிவிங் தட் மச் வெரைட்டி, இட்ஸ் ஜஸ்ட் சேம். ஏன்னா இப்போ வந்து லியோ விக்ரம் மாதிரி படத்துலலாம் நிறைய சாங் ஒரு பேஸ் வாய்ஸில் பாடியிருப்பார். ஐம் நாட் சேயிங் அது வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல, பட் ரெண்டுத்துலேயுமே ஒரே மாதிரி இருந்தது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஆல்பம் வாஸ் ஸோ நைஸ், இல்லைன்னு சொல்ல, பட் இட் வாஸ் சேம். அண்ட் அதே மாதிரி அனிருத் இந்த மாதிரி பண்ணுறது கம்ப்ளீட்லி அனிருத் மிஸ்டேக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் நாட் ஹிஸ் மிஸ்டேக் கம்ப்ளீட்லி, இட் இஸ் ஆல்சோ பீப்புள்ஸ் மிஸ்டேக். ஏன்னா அப்போ வந்து ஒரு படம் வந்தது, அதில் ஒரு 10 பாட்டு இருக்குன்னா அதில் 10 பாட்டில் ஒரு 2-3 பாட்டு ஃபேமஸ் ஆகும், மேக்ஸிமம் ஒரு 4-5 பாட்டு அவ்வளோதான். பட் இப்போ வர படம் எப்படின்னா நீங்கள் என்ன பாட்டு ரிலீஸ் பண்ணாலுமே சரி அதை எப்படியாவது ட்ரெண்ட் பண்ணி விட்டுறாங்க. பர்டிகுலராக ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் அந்த பாட்டில், அந்த பாட்டை மட்டும் என்ன பாட்டு வந்தாலும் இட் இஸ் கெட்டிங் ஃபேமஸ். ஸோ ஐ கான்ட் கம்ப்ளீட்லி பிளேம் அனிருத் சார் இந்த பாயிண்ட்ல. என்ன பாட்டு வந்தாலும் ஃபேமஸ் ஆக்குற ஃபேன் பேஸ் இருக்கும் போது நான் வந்து கம்போசரை வந்து பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா இங்கேருந்து வர ரெஸ்பான்ஸ் வச்சு தான் இவர் வந்து மியூசிக் தயாரிக்கிறாரு. ஸோ இவர் என்ன தயாரிக்கிறாரோ அதுக்கு வந்து இவங்க எப்படி மியூசிக் வந்தாலுமே ஒரு பக்கம் அடிக்கிறாங்க, ஒரு பக்கம் அதே மியூசிக்கை ட்ரெண்ட் பண்ணி விடுறாங்க. ஸோ ஏற்றி விடும் போது இவர் திருப்பி ஓகே நான் அதே மாதிரி மியூசிக் போகிறேன்னு சொல்லிட்டு திருப்பி இப்படி வருது. ஸோ இந்த வீடியோ மேலே நான் எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆதங்கம், சின்ன ஆதங்கம். அதாவது வந்து நான் வந்து ஒரு பிக்கஸ்ட் அனிருத் ஃபேன், லைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்டில் தாத்தா வராரு கதரோட போகிறாரு, இட் வாஸ் லைக் ஜஸ்ட் லாஸ்ட் இட். அண்ட் அதுக்கப்புறம் வந்த எல்லா பாட்டுமே வந்து அவர் வாய்ஸ்லேயே கேட்டு இட் வாஸ் லைக் காட் இரிட்டேட்டட் பை ஹிஸ் வாய்ஸ். ஒரு பாயிண்ட் மேலே என்னடா இது ஏன் இவரே பாடுறாரு எல்லா பாட்டும், ஏன் மற்ற ஆர்டிஸ்டே பாட மாட்டேங்கிறாங்க அப்போ நீங்கள் கேட்கலாம். இவர் முன்னாடி எடுத்த சாங்ஸில் கூட தான் இவரே மோஸ்ட்டாக பாடியிருப்பார் நிறைய சாங்ஸ். இப்போ விட இட் வாஸ் வெரி லெஸ் தட் டைம். அண்ட் அதே மாதிரி இட் வாஸ் வெரி நியூ, ஃப்ரெஷ் பீட்ஸ், ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இப்போ கேட்கும்போது. பட் இவர் கம்போஸ் பண்ண மியூசிக்லேருந்தே அவர் இப்போ எடுத்து, இல்லைன்னா ஆல்ரெடி இருந்த மியூசிக் யாரோ பண்ண மியூசிக்லேருந்து அந்த மாதிரி எடுத்து இட் இஸ் வரதுனால இட் இஸ் நாட். அண்ட் அதே மாதிரி சில சாங்ஸ் அனிருத் சாரோட வாய்ஸ்லேயே வந்தது விச் வாஸ் வெரி நைஸ். இப்போ கேட்டாலுமே சலிச்சு போகாத மாதிரி இருக்கும். இப்போ வர அவரோட ட்ரெண்ட் செட்டிங் சாங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது கேட்க எரிச்சலாக இருக்கும். ஓப்பா என்னதான் இது பாட்டு, அந்த மாதிரி வந்து எரிச்சலாகிற அளவுக்கு எனக்கு நிறைய பாட்டு இருக்கு. நான் வந்து இந்த பாட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல வரல, எனக்கு வந்து ஜென்ரலி எனக்கு பிடிக்கல. பட் அதே மாதிரி இட் வாஸ் லைக் சேம், அதே சாங்ஸை நீங்க திருப்பி இப்படியோ அப்படின்னா குபாம் கபீர் கம்பி கும்பா கும்பா கம்பி ஸோ கன்க்ளூஷன் என்னதுன்னா இது மெயினாக வந்து அனிருத் சருக்கு வீடியோ இல்லை, இது வந்து அனிருத் சரோட ஃபேன் பேஸ்க்காக வீடியோ. அவர் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ லைக் ஹிம், லுக் ஈவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அனிருத் சார், ஓகேவா. ஆனால் வந்து அதுக்குன்னு அவர் பண்ணுற எல்லா பாட்டுமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை ட்ரெண்ட் பண்ணி விடுற அந்த ஒரு ஃபேன் பேஸ் இருக்குல்ல, அதுதான் என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது நல்லா இல்லை, இந்த பாட்டு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாதான் இந்த ஆர்டிஸ்ட் அந்த கிரிட்டிசிசமை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு அது வேறு ஒன்று இருக்குது. சில பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா கிரிட்டிசிசம் ஹேட்டு நினச்சி ஏதாவது ஆடியோ லான்ச்சில் போயிட்டு வந்து இங்கே ரொம்ப ஹேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன், இவரும் என் கையில் மாட்டுவார். என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க இருக்குது இவருக்கும் விடவே மாட்டேன். ஐ டோன்ட் திங்க் ஸோ அனிருத் சார் அந்த மாதிரி எந்த ஆடியோ லான்ச்சில் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ஐ திங்க் அவர் கிரிட்டிசிசம் ஒரு நல்ல எடுத்துக்கிட்டு கரெக்டாக அதை யூஸ் பண்ணுற பர்சன். ஃபேன் பேஸ் தான் மெயினாக. அனிருத் சாரோட ஃபேன் பேஸ் வந்து அந்த கிரிட்டிசைஸ் கரெக்டாக பண்ணணும். இல்லை நீங்கள் எல்லா பாட்டும் நீங்களே பாடுறீங்க, அது வந்து வெரைட்டி இல்லை, ஜஸ்ட் பிகாஸ் அது ஹிட் ஆகுது, அது நம்மளோ பண்ண ரீல்ஸ் இவ்வளோ அது வந்து ஜஸ்ட் எவ்வளோ ஒரு வாரத்துக்கு அந்த ஒரு பாட்டு ட்ரெண்டாக இருக்கும், அதுக்கப்புறம் அடுத்த பாட்டு எது வருதோ அது ட்ரெண்ட் ஆகிடும். ஸோ இப்போது அந்த மாதிரி இல்லை அவரோட பழைய சாங்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் கேட்டாலுமே இப்போவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இப்போவும் நல்லா ஹிட் ஆகுற சாங்ஸ் மாதிரி இருக்குது அனிருத் சாங்ஸ். ஸோ ஹி ஹேஸ் அ பொட்டென்ஷியல் டு டூ ஈவன் பெட்டர் வித் மோர் ஆர்டிஸ்ட் இன் ஹிஸ் ஃபீல்ட். கதறலெல்லாம் நான் கொட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்தேன், மற்றபடி நான் ஹேட் பண்ணணும் அது அப்படிலாம் கிடையாது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவுக்கு. அண்ட் என்னடா நீ வீடியோ ஏன் வந்து இவ்வளோ ஒரு கேப்போட போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டாதீங்க. 50% நான் சோம்பேறித்தனமாக இருந்ததுனால, 50% டோட்டலி வேறு ரீசன்னால. அண்ட் அது நான் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அண்ட் அடுத்த வீடியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா இதே சீரீஸில் வரும். இது வந்து ஐ கெஸ் உங்களுக்கு முன்னாடி யாருன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹேவ் ஸோ மச் டு சே அபவுட் ஹிம் பர்டிகுலர்லி அண்ட் இன்னொருத்தர் கூட.
ஸோ இந்த 2 பேரை வந்து ஒரே வீடியோவில் வச்சு நான் நெக்ஸ்ட் வீடியோனா அடுத்த வீடியோ இவங்கள பற்றி வருமானு தெரில, பட் கண்டிப்பாக இவங்கள பற்றி ஒரு வீடியோ இருக்குது. யாருன்னு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணியிருக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நான் அடுத்த ஏதாவது வீடியோ பண்ணணும், இந்த மாதிரி இதை பற்றி ஏதாவது பேசணும் நினைக்கிறீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் மெயினாக வந்துட்டு நம்மளோட லெட்ஸ் டாக் சீரீஸை வந்து கண்டினியூ பண்ணலாம் ப்ளீஸ். I have so much DMs asking me to continue Let's Talk. Let's Talkல அடுத்து என்ன டாபிக் பற்றி நம்ம பேசலாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ ப்ளீஸ் போட்டுட்டு இந்த காமெண்ட் பாக்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதோட நான் விடை பெறுகிறேன். டாட்டா, நன்றி, வணக்கம்.